Progress. Mi தமிழ் மாட்டி போனிருக்கே. பிள்ளைகள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். எல்லாம் சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கு நினைக்கிறேன். என்ன சரி, ஓகே. நீங்க சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வினாக்களும் அனுப்புங்க, சரிதானே? உங்களுக்கு நல்ல கஷ்டமா இருக்கிறத பார்த்து அனுப்புங்க. நீங்க அனுப்பிக்க பிள்ளைகள் படிவா கொஞ்சம் அந்த பென்சிலால அழிச்சது எழுதினது பென் பாவச்செல்லாம் எடுக்க வேண்டாம். அது எனக்கு பிள்ளைங்க சைட போடுறதுக்கும் கஷ்டமா இருக்கும். என்ன அப்ப நீங்க தெளிவான வினாக்கள்ல நீங்க அனுப்புங்க, நான் பார்த்து அதுல மிக கஷ்டமான வினாவிடத்தை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், விளங்கப்படுத்துறேன். சரியா? ஓகேயா? சரி, நான் செகண்ட் பார்ட் சாரி ரெண்டாவது பேப்பர் செகண்ட் பார்ட் கணித போய் பார்த்து நான் நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் பார்ட் கணித பகுதி. மோசம் கடைசி என்ன பார்த்து நாங்கள் மதுசன் ஓம் சார். கணிதம் வந்து கடைசியா பார்த்து நாங்கள் நான் வரையில சார் அந்த கிளாஸ். ஏன் வேற இல்ல வேலையா? இல்ல. சரி, ஓகே ஓகே, சரி. இதை பாருங்க பிள்ளைகள், நாங்கள் சபரிசன் சொல்லுங்க. அப்போ சபரிசன் என்ன பார்த்தேன் கடைசியா? சபரிசன் சார் நான் வரையில. ஒரு வரை இல்லையா? வந்தாக்கள் யாராவது லைக் பண்ணுங்க. அத்வைதா ஞாபகம் இருக்கா? எங்களை தான் வயது போட்டு உங்களுக்கும் வயது போட்டு வேணா படை. சரி, அவ நான் அவளை கணித போயிருந்தா நினைக்கிறேன். சரி, நாங்கள் அதை பார்த்து கொண்டு போவோமா? சரி, அதில் பாருங்க பிள்ளைகள், கீழே தரப்பட்ட இலக்கத்தை விரித்து எழுதுக. 2345. அப்ப 2000 சக 300 சக 40 சக 5. இதுதான் விழித்தெழுதுற முறை. என்ன? ஓகே. அடுத்தது கீழே தரப்பட்ட, அப்ப நீங்க விட நீங்கள் போடுங்க. என்ன? 2000 சக 300 சக 40 சக 5. அதேபோல கீழே தரப்பட்ட இலக்கங்களை ரோமன் இலக்கத்தில் எழுதுக. 10க்கு இந்த ரோம இலக்கம் எல்லாம் சிமோல்லாம் போட வேணுமா? ரோம இலக்கம் சிமோல்லாம் பிள்ளைய போடுறது மிக கவனம். சிமோல்லாம் போடுங்க. உங்க சைட்ல அப்படிதான் இருக்குது. எக்ஸ். அடுத்த 19க்கு என்ன வரும்னு சொன்னா XIX. எல்லாம் சிமோல்ல போடுங்க ரோம இலக்கம் XIX. அடுத்தது ஆகிய இலக்கங்களை வரிசையில் எழுதினால் மத்தியில் வருமன். மத்தி என்றால் நடுவில் வார. சரியா? நீங்க போட்டு பார்க்கலாம், நீங்க பென்சால போட்டு பார்க்கலாம் இல்லையா? முதலாவது எண் இலக்கம் வரப்போ சிறிய எண் என்ன வரப்போகுது? ஓகே, இதான் சிறிய எண். அப்போ முதலாவது வரப்போகுது 755 வரப்போகுது முதலாவதா. அடுத்த என்ன வரப்போகுது? 759 வரப்போகுது ரெண்டாவதா.
அடுத்த என்ன வரப்போன்னு சொன்னால் 795 மூன்றாவது வரப்போகுது. சரியா? நான் உங்களுக்கு தேவை தானே, அப்ப மூன்றாவது தான் இப்படியா வரும். ஆகவே 795. சரியா? ஓகே, சரிதானே? இது நீங்க உள்ள பெஞ்சால போட்டு பார்க்கலாமே இல்லையா? நீங்க உள்ள கோட்லாம் படி எழுத வேணும். இந்த கோடு போட்டு வடிவெல்லாம் கோடெல்லாம் போட்டு இருக்கும், வடிவா கோடு போட்ட மாதிரி எழுதினா சரி. சரியோ? ஓகே. மரத்திற்கு மேற்கு திசையில் காருக்கு திசையில் கொடியும் உள்ளன. இப்ப மரத்திற்கு மேற்கு திசை என்ன உள்ளது? மரத்திற்கு மேற்கு திசை என்ன இருக்குன்னு சொன்னா கார் இருக்கு. காரும். அப்ப காரும் எழுதணும். காரும். காருக்கு கொடி உள்ளன. கொடி என்றா காருக்கு தெற்கு திசையில் கொடியும் உள்ளன. காருக்கு தெற்கு தானே கீழே. காருக்கு மரத்துக்கு வந்து பிள்ளைகள் மேற்கில என்ன இருக்கு? கார் இருக்கு. சரி, அப்ப பிள்ளைகள் மரத்துக்கு மேற்கில வந்து கார் இருக்கு. காருக்கு தெற்கில கொடி இருக்கு. தெற்கு. அப்ப இதுல என்ன போடுவீங்கள்? காரும். இங்க என்ன போடுவீங்கள்? தெற்கு. தெற்கு திசை கொடியும் உள்ளன. சரியா? ஓகேயா? ஓகே. தரமொன்றிற்கு பாடசாலைக்கு வந்த மாணவர்களுக்கு 4 பலூன்கள் வீதம் வழங்கப்பட்டன எனின் 872 பலூன்களை எத்தனை மாணவர்களுக்கு வழங்க முடியும்? என்ன செய்வோம் நாங்கள்? வகுக்க வேணும். சரிதானே? ஒரு ஆளுக்கு 4 பலூன் போக போகுது. என்ன மொத்தம் எத்தனை பலூன் இருக்குது? 800 பலூன்கள் இருக்கு. இப்ப நாங்கள் எத்தனை பேருக்கு சொன்னா இந்த குறைச்சி பார்க்கணும். அப்ப பிரிக்கணும். பலூனையும் பார்க்க ஆக்கள் குறை. அப்ப நாங்க பிரிக்க வேணும். பிரிச்சா என்ன வர போகுது? 218. நீங்க பிரிச்சு பார்க்கலாம். 218. விட போடுவீங்க 218. சரியா? செய்து கொண்டு போங்க அவங்கால. அடுத்த வினாக்கு வருவோம். மாம்பழ குவியல் ஒன்றில் 125 மாம்பழங்கள் இருந்தன. இது போன்ற 3 மாம்பழ குவியல்களில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு குவியல 125 மாம்பழம் இருக்காம். இது போன்ற 3 குவியல். அப்ப கூடுமோ இல்லையோ? ஒன்றில எவ்வளவு வேண்டா? 3ல கூடும். பெருக்க வேணும். குறையுமா இருந்தா வகுக்க வேணும். கூடுமா இருந்தா பெருக்க வேணும். அப்ப இது கூடுதல்லோ? பெருக்க வேணும். 125ஐ 3ஆல பெருக்க வேணும். பெருக்க என்ன வர போகுது? 375. 375. சரியா? ஒரு குழாயில் வந்த தண்ணீரில் தாங்கி 20 நிமிடங்களுக்கு நிறைந்தது. அது போன்ற 3 குழாய்களை தாங்கியில் பொருத்தினால் தாங்கி நீர் நிறைய எடுக்கும் காலத்தை எழுதுக. ஒரு குழாயில் வந்த தண்ணீரில் தாங்கி 20 நிமிடத்தில் நிறைந்தார். சரியா? அது போன்ற 3 குழாயை பொருத்தினார். ஏற்கனவே ஒன்று இருக்கு குழாய். மொத்தம் 3 இல்ல, மொத்தம் 4. ஏற்கனவே ஒரு குழாயெல்லாம் தண்ணி வந்து ஒன்று இருக்குது. அப்ப அந்த ஒரு குழாயில தண்ணி வந்து டேங்க் நிரம்பினால் அதுக்கு 20 வருஷம் எடுக்குது. அது போன்ற 3 குழாயை பொருத்தினார். ரெண்டா என்ன? அதை விட்டு 3 குழாய், மொத்தம் 4 குழாயை இருக்கிறது. அப்ப மொத்தம் 4 குழாய்ன்னு சொன்னால் அந்த 20 வருஷம் பிடிக்கிற தண்ணி வந்து இப்ப செய்ய போகுது 4 காலம் வரப்போது இல்லோ? 4ஆல வகுக்க வேணும்.
வகுத்தா 5 20. அப்ப 5 எல்லாம் நிரம்பிடும். அப்படி என்ன போடுவீங்க? 5 நிமிடமா? 5 நிமிடம். 5 5 நிமிடம். சரியா? ஓகே. கேள்வி கேட்ட விடை. கீழே உள்ள எண்கோளத்தின் இடைவெளியை நிரப்புக. 5 4 கூடி 9 திருப்பி 4 கூடி 13 திருப்பி 4 கூடி 17 திருப்பி 4 கூடி 21 திருப்பி 4 கூடி 25. எல்லாம் ஒவ்வொரு மார்க்ஸை போட்டு கொண்டு போங்க. சாரி, 2 மார்க்ஸை போட்டு போங்க. படிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ். கடின புள்ளிகள் மொத்தம் 15 கேள்வி வரும். அது 2 மார்க்ஸ் படி 30 மார்க்ஸ் வரும். சில வேளை 2 மார்க்ஸ் கூடி வரலாம், 32 சில வேலை வரலாம். சில வேலை புள்ளிகள் தமிழ் பகுதி சொன்னப்ப அதை கொஞ்சம் குறைச்சி போட்டு இங்க கூட்டுவினோம். ஆனா பெரும்பாலும் வார மார்க்ஸ் 30 தான். சுற்றால் 30, கணிதம் 30, தமிழ் சிங்களம் ஆங்கிலம் 24 வரும். சாரி, 34 வரும். அவங்க கட்டுரைக்கு 6 மார்க்ஸ், 2 எக்ஸ்ட்ரா, மொத்தம் 100. சரியா? சரி, அடுத்த வினாக்கு வருவோம். அம்மா வாங்கி தந்த தேங்காய் எண்ணெய் 5 லிட்டரில் வாங்கி வந்த தேங்காய் எண்ணெய் 5 லிட்டரில் வடசுடுவதற்கு 2 லிட்டர் 150 ml எண்ணெயும், கொக்கீஸ் பொரிக்க 1 லிட்டர் 500 ml எண்ணெயும் தேவைப்பட்டது. மிகுதியாக உள்ள எண்ணெய் அளவு யாது? மொத்தம் புள்ளிகள் 5 லிட்டர் எண்ணெயில வடை சுடுறதுக்கு புள்ளிகள் கொஞ்சம் எண்ணெய் போகுது, கொக்கீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போகுது. இப்ப மிகுதியாக உள்ளது எப்படி காணுவது? அந்த வடை சுட தேவையான எண்ணெயையும் கொக்கீஸ் பொரிக்க தேவையானையும் கூட்ட வேணும். கூட்டி போட்டு 5 கழிச்சா சரிதானே பிள்ளைய? கழிச்சா விட வேறு. சரியா? 50 2 கூட்டுங்கோ. இதையும் கூட்டுவீங்க, இதையும் கூட்டுவீங்க, இதையும் கூட்டி போட்டு அப்புறம் வாரம் அப்படின்னு சொன்னோம். 5 கழிக்க வேணும். கழிக்கக்குள்ள நீங்கள் 5000 போடுறது ஈஸியா இருக்கும். 5 லிட்டர் 5000 லிட்டர் தானே, நீங்கள் அது போட்டு கழிச்சா ஈஸியா இருக்கும். சரியா? கழிக்க வாரபடி என்னவா இருக்கும்? 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர். ஒரு லிட்டர் 250 மில்லி லிட்டர். சரியா பிள்ளைகள்? ஓகேயா? கீதாவின் நிறை 48 கிலோகிராம். அவளின் தங்கையின் நிறை 38 கிலோகிராம். எனின் இவர் நிறைகளின் மொத்த நிறை ஆகும். 2 கூட்டுவானே பிள்ளைகள். என்ன கூட்டினா சரிதானே? 48 38 86 கிலோகிராம். 86 கிலோகிராம். விட போடுவீங்க 86 கிலோகிராமா? ஓகே, வெரி குட், வெரி குட், நைஸ். ஓகே ஓகே. விலைப்பட்டியலை பூரணப்படுத்துக. நூடுல்ஸ் ஸ்டண்டு ஒன்றின் விலை எவ்வளவா? 180 ரூபா. அப்ப 2 வாங்குறாரு பாருங்க. இதுக்குள்ள அடிக்கடி வாரவினா, இது அடிக்கடி வாரவினா இந்த மனுஷத்துல வரும். இது பொருட்கள், இது வாங்கிய அளவு, இங்கால வரப்போறது ஒன்றின் விலை, இங்கால தொகை. சரியா? சரி. அப்ப பாருங்க பிள்ளைகள், நூடுல்ஸ் பிள்ளைகள் 2 வாங்குறார். ஆனா ஒன்றின் விலை எவ்வளவு? 180 ரூபா. 2 எவ்வளவா இருக்கும்? 360 இருக்கும். சில பேருக்கு என்ன பிள்ளைகள்? அப்ப 360 விட போடுவீங்கள். 360
இப்படி போடுங்க, இருக்கிற மாதிரியே போடுங்க. இருக்கிற மாதிரியே போடுங்க, இருக்கு தானே ஏற்கனவே, அது மாதிரி போடுங்க. நிலக்கடலை வந்து பிள்ளைகள் வாங்கியது நாங்க பார்க்க வேணும். ஒன்றின் விலை 24 ரூபான்னு போட்டுருவோம். அது 24 நினைக்கிறேன். சரி, நிலக்கடலை வந்து பிள்ளைகள் அது அளவுதான் போட்டுருக்கு. ஓகே, அது தைக்க தெரியல. ஒன்று வந்து எவ்வளவு 24 ரூபாண்டா எவ்வளவு வாங்கியிருப்பார்? நாங்கள் பிரிக்க வேணும். எதால பிரிக்க வேணும்? இந்த மொத்த 238 பிள்ளையா நாங்கள் இதெல்லாம் பிரிக்க வேணும். பிரிக்க வாரது 12,000 நினைக்கிறேன். பிரிச்சு பாருங்க ஒரு அது பேக்கெட் தான் என்ன? ஓகே, அதாவது ஒரு பேக்கெட் 24 சொன்னா பிள்ளைகள் 12 பேக்கெட் வாங்கிட்டு நினைக்கிறேன். சரியா வருது அவட தவறு சார்? ஓகே ஓகே, சரியா பிள்ளைகள். அப்ப விட வந்து 12 இருக்குமா? ஓகே. அடுத்த பிஸ்கெட் வாங்குறார் பாருங்க, பேக்கெட் 3 பேக்கெட் வாங்குறார். நாங்கள் ஒன்றின் விலையை பார்க்கணும். இதுனா பிரிக்க தான் பண்ண முடியும் என்ன? அவன் 3 பேக்கெட் விலை 405 ரூபான்னு சொன்னா ஒரு பேக்கெட் எவ்வளவு பிரிக்க வேணும்? பிரிச்சால் 135 ரூபா வரும். சரியா? கடைசியா இருக்கு மொத்தம். மொத்தம் கூட்டி போட வேண்டிய வரும் 1053. 1053 இருக்கு. ஆயிரத்து 53. சரியா வருதா எல்லாம் பிள்ளையா? கஷ்டமா இது? இது பிள்ளைய நீங்க 4 மார்க்ஸ் போடணும். இதுக்கு 4 மார்க்ஸ் போடுங்க. இதுக்கு மட்டும் 4 மார்க்ஸ் போடுங்க. ஒன்றுக்கு ஒரு சரி, ஒரு சரிக்கு ஒரு மார்க்ஸ், 4 சரிக்கு 4 மார்க்ஸ் போடுங்க. ஓகே, சரி, அடுத்த வினாக்கு வருவோம். முற்பகல் 9 மணிக்கு வர இருந்த ஒருவர் 15 நிமிடங்கள் பிந்தி வந்தார் ஆயின் அவர் வந்த நேரத்துக்கு தருக. 9 மணிக்கு வர வேண்டிய 15 பிந்தி வார சொன்னா அடுத்த சொல்லுங்க அவன் பிள்ளைய எப்படி காணுவீங்க? 15 கூட்டி பார்க்க வேணும். சரியா? முந்தி வந்தா கழிச்சு பார்க்க வேணும். 8 மணிக்கு வகுப்புக்கு ஒரு ஆள் வந்து பிள்ளைல 8:20க்கு வாரேன் 2 இருக்காரு. பிந்தி வந்திருக்கான அர்த்தம் என்ன? அப்ப பிந்தி வந்தா கூட்டி பார்க்கணும், முந்தி வந்தா கழிச்சு பார்க்கணும். ஆகவே 9 15 இருக்கும். 3 பானா கட்டாயம் போட வேணும். இதுக்கா 3 பானா 9 15, 3 பானா 9 15. சரியா? ஓகே, 3 பானா போடுங்க. 3 பானா போட இப்பதான் 3 பானாங்கெல்லாம் போட்டுதான் வரும் கடைசியா. 3 பானா எல்லாம் கடைசியா போட்டுதான் வரும். அதுல போடாட்டி நீங்க 3 பானா போட வேணும். ஓகே. மணத்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யும் ஒரு பஸ் வண்டி ஒன்று 2 மணித்தியாலம் 15 நிமிஷத்தில் பயணம் செய்யும் தூரம் எவ்வளவு? வண்ணவல்ல வந்து புள்ளியால் 60 km தூரம் போகுமா பஸ் வண்டி. அந்த பஸ் வண்டி வந்து போன நேரம் வந்து 2 மணித்தியாலம் 15 நிமிஷம். அந்த டைம்ல வந்து அந்த பேருந்து பயணம் செய்ய தூரம் எப்படி காண்றேன்னு சொன்னால் நீங்க வந்து வண்ணவல்ல 60 தூரம் போகுது தானே? அப்ப 2 hours எவ்வளவு போகும்? 120 போகும். ஆமா இல்லையா? 120 போகும். இடிப்புல எதை பார்க்கணும்னா பஞ்சம் பார்க்கணும். அதாவது இந்த 60 வந்து பிள்ளைகள் பஞ்சம் வந்து காமட்டல் சொல்லுவோம் நாங்க. காமணத்தியாலம் 4 பிரிக்க ஒரு பகுதிதான் கால். நான் என்ன செய்ய போறோம்?
60 நாங்க என்ன செய்ய போறோம்? 4ஆல பிரிக்க வேணும். பிரிச்சா 15. சரியா? அப்ப 15 கூட்ட வேணும். கூட்டினா 135 கிலோமீட்டராக இருக்கு. சரிதானே? 135 கிலோமீட்டர். சரியா? விளங்க இல்லையா? ஓகே தானே? அதாவது அப்படின்னு சொன்னால் வண்ணவல்ல போற தூரம் வந்து 60 கிலோமீட்டர். அவர் எவ்வளவு தூரம் போற, எவ்வளவு நேரம் போறார்? 2 மணித்தியாலம் கொஞ்சம் போறார். நாங்க முதல்ல பிள்ளை 2 மணி பார்க்கணுமா இல்லையா? பார்த்தா முச்சில வேற போகுது. பிறகு மிச்சம் இருக்கிறது என்ன? 5 நிமிஷம். அதாவது காமாத்தலம் இருக்குது. நாங்கள் 60 நாங்கள பிரிக்க வேணும். பிரிச்சால் அந்த காமத்தை தூரம் வருமோ இல்லையோ? வரும். எவ்வளவு? அது 5 வருது. அப்ப ஆகவே 2 கூட்டினா 135. அடுத்து வந்து இவ்விரிவில் உள்ள சமச்சீர் அச்சுகளின் எண்ணிக்கை. நீங்க வரைஞ்சாப்புல வரையக்கூடாது. அப்போ ஒன்றுதான் இருக்கு பாருங்க. இதுதான் வரையலாம் பாருங்க. இந்த இப்படித்தான் வரும். நீ வரைய வேண்டாம், வரையக்கூடாது. நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன் சொல்லியா? சரியா? அப்ப என்ன வரப்போகுது? ஒன்றுதான் வரும். ஒன்றுதான் போடணும். விட போடுவீங்களா? 1. சரியா பிள்ளைகள்? அப்ப நீங்கள் இப்ப கணித பகுதிக்குரிய மார்க்ஸை கூட்டி போடுங்க. கணித பகுதிக்குரிய மார்க்ஸை கூட்டி போடுங்க. சரி, கூட்டி பார்த்துட்டீங்களா? சரி, ஓகே. என்ன வாங்குற சவர்சன் 25 வெள்ளி? சார் இது கிராம்ல போடலாதா? கிராமில் வந்து இப்ப என்ன சொல்லுவாங்க தம்பி, இதுல வந்து நிறைய இந்த இந்த கேள்வி வந்து நிறைய பிழை இருக்கு. சரியோ? இந்த பிழையண்டு கேள்வியில பிழை இல்ல. உண்மையா வந்து பிள்ளைன்னு சொன்னா, ஒரு பேப்பர்னு சொன்னா, ஒரு ஃபைனல் பேப்பர்னு சொன்னா பிள்ளை அந்த அழகெல்லாம் போட்டு தான் வரும். சரியோ? அவன் வந்து இப்ப அழகெல்லாம் போட்டு தான் வரும் அங்க. இப்ப உங்களுக்கு வந்து இப்படி எப்படி வரும்னு சொன்னா, கடைசியா அந்த கிலோகிராம் வந்து இப்படி போட்டு வரும். இப்படி வரும் கிலோகிராம். ரைட்டா? இப்படி கிலோகிராம் போட்டு தான் வரும். கிலோகிராம் போட்டு வரைக்கும் நீங்க வந்து இப்படியே போடுறா உங்களோட வேலையா இருக்கும். 86 கிலோகிராம் அப்படி இப்படி போட்டா சரி. இதான் உங்களோட வேலையா இருக்கு. அப்படி இல்லாட்டி இப்படி போட்டு வரும். கிராம் போட்டு வரும். இப்படி கிராம் போட்டா நீங்க என்ன செய்வீங்க? 86,000 கிராம் போடுவீங்க. சரியா வரும். அல்லது இப்படி போட்டு வரும். அல்லது இப்படி போட்டு வரும். கிலோகிராம் அங்கல ஜி போட்டு வரும்.
இப்படி ஏதோ ஒரு விடைக்கு வருமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? 86 கிலோகிராம் இங்கால ஏதோ வார விட ஏதோ 500 கிராம் இப்படி போகணும். இதுல இல்ல பிள்ளையா, இதுல இல்ல. அந்த விட வந்தா வந்தா போடணும். இதுல சும்மா போட்டு காட்டுறேன். என்ன 500 கிராம் சும்மா போட்டா சரியா? இப்படி வேறு. அப்ப இப்படி இல்லாமல போட்டு தான் வரும். மற்ற மூணா பானா போட்டு வரும், பீனா பானா போட்டு வரும், டபுள் டொட்டே போட்டு தான் வரும். உங்களுக்கு உலக சர்வீஸ் டபுள் டொட்டே போட்டு தான் வரும். ரூபா எல்லாம் முன்னுக்கு போட்டு வரும். எல்லா அழகும் போட்டு தான் வரும். உங்களுக்கு அங்க எந்த அழகும் போட வேண்டிய தேவையே வராது. ஒரு ஃபைனல் பேப்பர்னு சொன்னா அப்படித்தான் வரும். விளங்குது? அப்ப டோன்ட் வரியா, இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் இப்ப இது இப்ப இதுல நாங்க பார்க்க சொன்னா தம்பி, இதுல 2 கிலோகிராம் தான் இருக்கு பாருங்க. ஓமே இல்லையா? இந்த 2 கிலோகிராம் தான் இருக்கு. சம்பந்தம் இல்லையே நாங்க கிராமில் போடுவோம். ஏடா ஓமா இல்லையாடா? இது கிலோகிராம்ல இருக்கு, இது கிலோகிராம் இருக்கு. நீ கிராமில் போடுவோம். என்ன வில்லங்கத்து கேட்குறியோ அல்ல சும்மா கேட்குறியோ? இல்ல சார். ஆ இல்ல. அப்ப 2 கிராம் தான், சரி 2 கிலோ தான் இருக்குது. அப்ப நீங்க அதிலேயே போடுங்க. அவன என்ன இதுல எங்களுக்கு மார்க்ஸ்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்க என்ன விளங்குறோம்னு தான் முக்கியம் எங்களுக்கு. விளங்கோ இதுல நாங்க மார்க்ஸ் எடுத்து ஒன்றும் பெற போறோம். எங்களுக்கு பேச இதுவும் இல்லை. இப்ப நீங்கள் இது பயிற்சி மட்டும்தான். இது பயிற்சி பரீட்சை. இப்படி கேள்வி வந்தா நீங்க எப்படி போட போறீங்கன்னு தான் கேள்வி. விளங்காதே. அங்க எல்லா அழகும் போட்டு தான் வரும். ரூபா போட்டு வரும், கிலோகிராம் கிராம், லிட்டர் மில்லி லிட்டர், சென்டிமீட்டர் மீட்டர், கிலோமீட்டர் மீட்டர் எல்லாம் போட்டு தான் வருமா? சரியா? கடைசியா டவுன்லோடும் போட்டு தான் வரும். விளங்கோ தம்பி? எல்லாமே தெளிவா இருக்கும். எந்த உங்களுக்கு செக்கம்பாடு எந்த குழப்பம், ஒரு 10 வயது பிள்ளை என்ன யோசிக்கும் அவனுக்கு தெரியும். ஒரு 10 வயது பிள்ளை இந்த மூளை அவனுக்கு இருக்கு. பேப்பர் சும்மா சேர்ந்து தானே பிள்ளையார். அப்ப 10 வயது பிள்ளை எப்படி யோசிக்கணும்னு அவனுக்கு தெரியும். அப்ப அப்படி ஒரு சிக்கம் தான் அவன் அங்க என்ன பேப்பர் செட் பண்ணுவான் கடைசியா ஃபைனல். விளங்குதோ? அப்ப இதுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. விளங்குதானே? அப்ப நீங்க டைமுக்கு அந்த மூணாப்பானா பீனாப்பானா போட்டு தான் வரும். நீங்கள் அந்த டைமை சரியா 19 கல்யாணமா அப்படிலாம் படியா பார்த்து சரியான இலக்கத்தை போட்டா சரி. விளங்குதானே? இப்ப ரோமா இலக்கம் பிள்ளையா சிசுமோல்லாம் பெரும்பாலும் பார்க்கறது நான் மாக்கி முறை. அதால நீங்க கொஞ்சம் படியா பார்க்க தெரியும். சிமோல்ல ரோமன் பிள்ளை சிமோல்லாம் போடணும். அது போட்டு வராது. ரோமன் போட்டு வராது. அப்படி கேள்வி வந்தா போட்டு வராது. அது நீங்க தான் போடணும். மற்றது எல்லாம் ஓகே. ஆங்கிலம் இந்த ஆங்கிலம் நாங்க ஹெப்பிட்லயும் எழுதலாம், சிமோல்லையும் எழுதலாம். முதல்ல ஹெப்பிட்ல போட்டு சிமோல்லையும் எழுதலாம். ஆனா மாறி மாறி எழுதலாமோ? அப்படி போட்டா போல. இப்போ ஸ்கூல்னு சொன்னா எல்லாம் ஹெப்பிட்ல போட்டா ஓகே. நீங்க ஸ்கூல்னு சொல்லுங்க. இப்ப ஸ்கூல் போடுறீங்கன்னு சொன்னால் SCHOOL இதுவும் சரி, அல்லது SCHOOL இதுவும் சரி, அல்லது S கேபிட்டல்ல போட்டு CHOOL இதுவும் சரி. இந்த மூணும் சரிதான் பாருங்க. உங்களுக்கு யாரும் உங்களை போட மாட்டோம். ஆனால் நீங்கள் முதலாவது சிமோல் எழுதி போட்டு அல்ல கேபிட்டல் எழுதி போட்டு அடுத்த சிமோலை போட்டு HIM சிமோலை போட்டு டபுளோவை எப்படி போட்டீங்கன்னு சொன்னா எல்லாம் பிளாக். அப்புறம் மாறி மாறி எழுதக்கூடாது. முதலாவது சிமோல் போடலாம், கேபிட்டல்ல போடலாம். அடுத்த எல்லாம் சிமோல் இருக்கும், அல்லது எல்லாம் கேபிட்டல் எல்லாம் சிமோல். இப்படி மாறி போட்டீங்கன்னா இது புலை, இது புலை, சாரி இது புலையாக இருக்கு. வாங்குதோ? விளங்குதா உங்களுக்கு? மழை அந்த மட்டைன்றதுக்கெல்லாம் பிள்ளை நீங்க மானா விட்டனடானா போடலாம். மட்டை நீங்க விட்டனா நீங்க பிரேக்கெட்டுக்கேயும் போடலாம். சரியா? அது பிரச்சனை இல்லை. மட்டை சரி,
சரி. வத்துற ஒயாகே உங்களுடைய எல்லாம் சரி. விளங்குதா? நீங்க அந்த பிரக்கெட்டுக்கு போக வேண்டியதை போடலாம், கொள்ளலாம். அது எல்லாம் சரிதான் போடணும். அங்க அப்படிலாம் பார்க்கவே இல்லை. சரியா? பிள்ளைக்கு தான் எக்ஸாம், எங்களுக்கு இல்லை தானே. அப்ப அவனுக்கு வந்து நான் வந்து 100% வந்து பிள்ளைக்கு தான் எக்ஸாமா இருக்கும். பிள்ளைக்கு வந்து ஒரு நன்மை தீமையும் வரக்கூடாதுன்னு தான் அவன் எக்ஸாம் வைக்கிறான். சரியோ? அப்ப பெரும்பாலும் நீங்க போற விட எல்லாம் சரியா இருந்தா சரிதான் போடணும். உங்களுக்கு போடலாம், அவன் போட மாட்டான். போடுறே இல்லை. சரி. ஓகேயா தம்பி? சரியா கபரிசன்? ஓம் சார். சரி. ஓகேயா? Thank ஓகே. ஓகே. வெல்கம். சரி. அப்ப இனி பிள்ளைகள் நாங்கள் சுற்றள வினாக்களுக்கு வருவோம். இது பிள்ளைகள் சிங்கள மொழி கேள்வி பிள்ளைகள். சரியா? இது சிங்கள மொழி கேள்வி. அப்ப இது நாங்க பிள்ளைகள் இப்ப நான் மாத்தின வந்து பிள்ளைகள் நான் சேவ் பண்ணி விட்டேன். இப்ப நான் சேவ் பண்ணியிருந்தேன். நான் என்ன செய்யறேன், சொற்கூறும் வச்சுறேன், சொல்ல வடிவா பார்த்து செய்யறேன். சரியா? இனி வார பேப்பர் வந்து பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கிராண்டா வரும். எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைமும் காணாம போச்சு. அப்ப வடிவா அந்த கொஞ்சம் செக் பண்ணலாம் போச்சு. அதான் கொஞ்சம் மிஸ்டேக் வந்தது. இல்லை இந்த எல்லாம் வந்திருக்காது. டைம் கொஞ்சம் நிறைய காணாம போயிட்டு நான் வந்து முதல்ல பிளான் பண்ணி அடுத்த முறை 4ஆம் ஆண்டு, இப்ப 4ஆம் ஆண்டு காட்டுறதுக்கு நல்ல பிளான் பண்ணி செய்தோம்னு சொன்னா ஒரு காட்சி எப்படி வரும் அப்படி வரும் பேப்பர். அது எந்த ஆட்சேபனையும் இல்லையா? சரி. ஓகே. அடுத்த வாரம் உங்களோட சுற்றா கல்வி 30 வரும். அதுல கூட தான் போட வேணும். ஓகே. ஓகே. ஒருவர் கொண்டுள்ள நற்பண்புகள் ஒன்று மூன்றாவது மற்றவருடன் ஒற்றுமையாக செயற்படுதல். சரி, அவளை முரண்பாடு வந்தா அது நற்பண்பா? இல்ல. நான் ஏசினா அது நற்பண்பா? இல்ல. அப்ப மற்றவர்கள் ஒற்றுமை செய்யப்பட்ட அது நற்பண்பாவே மூன்றாவது விட. என்ன விட? ஓகே, மூன்றாவது விடைய. அடுத்தது, கீழே தரப்பட்டுள்ளவற்றில் நாம் செய்ய வேண்டியது தினமும் பல்துளாக்குதல், நகம் வளர்த்தல், தலைமுடியை சீவாமல் இருத்தல். என்ன சொன்னாங்க? தினமும் பல்துளாக்க வேணும். அடுத்தது, அரச இலட்சணையில் தர்ம சக்கரம் குறிப்பது. தர்ம சக்கரம்னா தானாவன் நினைச்சு கொள்ளுங்க, தார்மீகம். என்ன? தார்மீகம். இந்துக்கள் கொண்டாடும் உற்சவம் தீபாவளி, தைப்பொங்கல். பெசாக் பொசன் வந்து பிள்ளைகள் சிங்களவர் என்ன பௌத்தர் கொண்டாடுறது. கச்சு மற்றது நோன்பு பிறகு வந்து முஸ்லீம்கள் கொண்டாடுறது. இது வந்து பிள்ளைகள் நாங்கள் தீபாவளி, தைப்பொங்கல் இந்துக்கள். பொதுவாக தமிழன் சொல்லாம. ஓகே. வெடித்தல் மூலம் பரவலையும் வித்து. வெடித்தல் மூலம் வித்து வந்து ரப்பராக இருக்கும். வெடித்தல் மூலம் பரவும் வித்து வந்து ரப்பர். ஓகே. வேலை ஒன்றை சரியாகவும் சரியான நேரத்திலும் செய்வதால் கிடைக்கும் நன்மை ஒன்று. அடுத்த செயலை செய்வதற்கு நேரம் கிடைத்தல். உண்மையில் நாங்கள வேலையை வந்து நாங்கள் சரியா முடிச்சோம் என்று சொன்னால், சரியா டைமுக்கு முடிச்சால் நன்மையை சொல்லுங்க. ஆமா, அந்த பிள்ளையார் அடுத்த வேலைக்கு நான் போறது ஈஸியா இருக்கும், நேரம் கிடைக்கும், அடுத்த வேலையை செய்யலாம், அவன் டென்ஷன் ஆக தேவையில்லை. ஆகவே 55வது 2வது, சாரி 35வது 2வது. இப்படத்தில் உள்ளவர் யார்? DS சேனாநாயக்கா, இலங்கையின் முதலாவது பிரதமர் DS சேனாநாயக்கா. என்ன? ஓகே. ஓகே தானே பிள்ளைகள்? சரியா?
தொலைநகல் எந்த ஊடக வகையைச் சேர்ந்தவை? தொலைநகல் அச்சு ஊடகம், இலத்திரனிய ஊடகம், மொழி ஊடகம். ரெண்டாவது இலத்திரனிய ஊடகமா? தொலைநகல் கட்டாயம் கம்ப்யூட்டர் தேவை எங்களுக்கு. இலத்திரனிய ஊடகம், தொலைநகல். ஓகே. அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எங்களோட வடக்கு மாகாணம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னர். என்ன? ஓகே, 5 மாவட்டம் இருக்கு. இயற்கை உரப்பாவனையில் ஏற்படும் அனுகூலத்தினையும் செயற்கை உரப்பாவனையால் ஏற்படும் பிரதிகூலத்தினையும் வரிசையாக கொண்ட விடை. அனுகூலம் சொன்னா பிள்ளையால் அதன் நன்மை, பிரதிகூலம் வந்து தீமையா இருக்குமா? ஓகே. இப்ப இயற்கை நாங்கள் உரம் பாவிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் நன்மை என்று பார்ப்போம். முதலாவது போஷாக்கான உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. செயற்கை உரப்பாவனின் தீமை வந்து பிள்ளையால் தரம் குறைந்த உணவுகளை பெற்றுக்கொள்ள 31 முதலாவது வரும் போல கிடாக்கு. நாங்கள் 2வது பார்ப்போம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் நச்சுத்தன்மை கொண்ட உணவுகளை பெற்றுக்கொள்ள இல்லை. நாங்கள் இயற்கை மசாலா போட்ட நோய் உள்ள நோயற்ற நஞ்சற்ற காய்கறி தான் எங்களுக்கு வரும். 2வது வராது. தரம் குறைந்த உணவுகளை பெற்றுக்கொள்ள முடியலா? இல்லை, தரமான பொருளா இருக்கும். ஆகவே முதலாவது. இலங்கையில் உள்ள வனம் ஒன்று சிங்கராய வனம். இது வந்து உலக மரபுரிமையாக பெயர் போடப்பட்ட வனம். என்ன தெரியுமா? சிங்கராய வனம். ஓகே. என்ன? ஓகே, எல்லாமே சில வரும். நெக்ஸ்ட், கலாச்சார மரபுரிமைகளின் தற்போதைய நிலைமை அல்லாது. கலாச்சார மரபுரிமைகளின் தற்போதைய நிலை அல்லாது. மதிப்பளிக்காமை, பாதுகாப்பளித்தல், கவனிக்காமை. இதுக்குள்ள இப்ப வந்து அங்க அந்த அதாவது எங்களை பிள்ளைகள் அந்த பழைய புராதன இடங்கள் பிள்ளைகள் புராதன இடங்கள் தான் பிள்ளைகள் அது இப்ப வந்து பாதுகாக்கப்படுதா இல்லையா? இப்பவும் அது பாதுகாக்கப்படுதானே? நாங்க அதை மதிப்பளிக்காம விட்டுருக்கோமா? இல்ல. நாங்க அதை கவனிக்காம விட்டுருக்கோமா? இல்ல. அதெல்லாம் அல்லாத என்ன? பாதுகாப்பளித்தல். அது அப்படி இல்லை. இப்ப பாதுகாப்பாங்க இருக்கு, எல்லாமே பாதுகாப்பு இருக்குது. யாரும் ஒண்ணு எடுத்துக்கொண்டு வரையலாது, உள்ள வந்து கேமரா ஒண்ணு கொண்டு போகலாம், அப்படித்தானே எல்லாம். அப்ப பாதுகாப்பு அளித்தலாம் வரும். சரியா? 2வது, பசவக்குளத்தை கட்டுவித்த மன்னன் யார்? பண்டுகாவேன். நோயுள்ள தாவரத்தின் பண்பு அல்லாது வளர்ச்சி குறைவடைதல் இருக்கும். என்ன பண்பு இருக்கும்? இலக்க மஞ்சள் அடைதல் அது இருக்கும். அல்லான்னு சொன்ன பிள்ளைகள் என்ன? 2 கூட்டு ஒரே மாதிரி வரும். வளர்ச்சி குன்றி இருக்கும், இலை வந்து மஞ்சள் அடிச்சிருக்கும். அதெல்லாம் பிள்ளைகள் ஒரு நோய் உள்ள தாவரமாக இருக்கும். அது பண்புகள். பண்பு அல்லாண்ட என்ன? பண்பாக இல்லை. அப்ப சரியான காலத்தில் பூக்கள் பூக்கும், அது வந்து நல்ல தாவரமாக இருக்கும், நோயற்ற தாவரமாக இருக்கும். அப்ப 3வது விடை. 44வது பாப்போம். வரிசையாக A மற்றும் B ஆகிய இடங்களில் வைக்கக்கூடியவை. வரிசையாக A மற்றும் B ஆகிய இடங்களில் வைக்கக்கூடியவை
பி வந்து புள்ளியால் மிதக்கிற பொருளா இருக்கணும். ஏ வந்து தாழ்ற பொருளா இருக்கணும். அப்ப ஏ வந்து என்னவா இருக்கும்? ஏ வந்து கல்லா இருக்கலாம். பி வந்து மாட்டு மாணி. மாட்டு மாணி வந்து என்ன செய்யும்? அதுவும் தாழும். அப்ப முதல்ல അവിടെ வராது. ரெண்டாவது பாப்போம். ரெண்டாவது பாருங்க சட்டை ஆணி தாளும். அப்ப ஏ மற்றும் பி வந்து ஓகே ஆணி மற்றும் ரப்பர் பந்து. அடுத்த புள்ளியால் உலகமெங்கலத்தில் காணப்படும் குறியீடு. இல்ல மூன்றாவது வருமா? 1 1 5 5 போல்டா? 1 5 1 5 5 1 44 புள்ளியால் மூன்றாவது வரும். டவுட் ஒன்று தான் பார்க்கணும்னா ஓகே. இல்ல முதலாவது தான் வருமா? சரியா? 1 5 போல்டா? ஓகே சரிதானே? ஓகேயா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருந்தது. ஓகேயா? சரி 1 5 போல்டா? ஓகேயா? சரி ஓகே சமரசம். ஓகே சமரசம். ஓகே അവിടെ சரிதானே? சரி சரி ஓகே ஓகே. அடுத்தது தரையுடன் ஒட்டிய விசேட பாதங்களை கொண்ட பிராணி. ரெண்டாவது என்ன? பல்லி. ஓகே சரி சரி அவ்வளோ ஓகே தானே? அடுத்தது போவோமா? இலங்கைக்கு உரித்தான தாவரம் ஒன்று.
இலங்கைக்கு உரித்தான தாவரம் ஒன்று. கருங்காலியா? ஓகே, கருங்காலி. இலங்கைக்கு உரித்தான தாவரம் ஒன்று கருங்காலி. கடற்கரையை எல்லையாக கொண்ட மாவட்டம். கடற்கரையை எல்லையாக கொண்ட மாவட்டம் இல்ல, மாகாணம் என்று வருமா? கடற்கரை எல்லையாக கொண்ட மாகாணம் கிழக்கு மாகாணம். அதாவது கிழக்கு மாகாணம் சொன்னா என்ன வரும்? மட்டக்களப்பு, திருநெல்வேலி, அம்பாறை. ஓகே. 49. புவி தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுக்கும் காலம் எவ்வளவு? 24 மணித்தியாலம். புவி தன்னைத்தானே சுற்றுவதற்கு எடுக்கும் காலம் எவ்வளவு? 24 மணித்தியாலம். சரிதானே? ஓகே. உடன் உணவுகள் மற்றும் கொழுப்பு தன்மை கொண்ட உணவு உட்கொள்வதால் ஏற்படும் நோய் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக். என்ன சொல்லுவிடம்? ஹார்ட் அட்டாக். என்ன? ஓகே, ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக். டெஸ்டர் உபயோகிக்கும் கைத்தொழில், அதாவது மின் மின் பரிசோதிப்பான்னு சொல்லுவாங்க. என்ன மின் சோதிப்பான்னு சொல்லுவோம்? மின் சோதிப்பான் டெஸ்டர். மின்சார வேலைகள் என்ன பண்ணியா? மின்சார வேலைகளில டெஸ்டர் பாவிக்கிறது. பாதுகாப்பான சந்தர்ப்பம் ஒன்று. பாதுகாப்பான சந்தர்ப்பம். வெள்ளை கோடிட்ட இடத்தில் பாதையை கடத்தல். அது வழியால் பெரும்பாலும் பாதுகாப்பானதாக இருக்கும். 100% பாதுகாப்பு இல்லை, ஆனா இருக்கிற படிகள்ல பாதுகாப்பான படியா இருக்குமே. என்ன வளர்க்கும் சில படிகள் அது வளர்க்கும். பாம்புகள் உள்ள புற்றுக்கள் அது பாம்பில் இருக்கும். என்ன அதை விட வெள்ளைக்கோடு போட்ட பாதையில கலந்தா அது பெரும்பாலும் பாதுகாப்பா இருக்கும். என்ன தானே போகும். ஓகே, அப்ப 52வது 3வது. அடுத்த 53வது. தேனிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு வகை. தேனிட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவு வகை. பானம் தயாரிக்க பயன்படுத்தும் பொருள் ஒன்று. பானம் தயாரிக்க பயன்படுத்தும் பொருள் ஒன்று. நெல்லி. இளநீ வருமா? இளநீ. இளநீ அது ஏற்கனவே ஒரு பானம் தான். அப்ப அதை தயாரிக்கத்தே தானே, அது ஏற்கனவே ஒரு பானம் தான். நெல்லி தான் வரும். பிரதேசம் ஒன்றில் உள்ள அரசு நிறுவனம். பிரதேச செயலகம். விவசாயத்தின் போது பயன்படுத்தும் ஒரு உபகரணம் கலப்பை. அத்தாக்கு மீன்பிடி தொழிலுக்கு பயன்படுறது. உளி தச்சு தொழிலுக்கு பயன்படுறது. மரவேலைக்கு பயன்படுறது உளி. என்ன அப்ப இது கலப்பை. வண்ணத்து பூச்சி வாழ்க்கை வட்டத்தின் 3வது படிமுறை. முதலாவது பிள்ளை என்ன? முட்டை, குடம்பி, கூட்டுப்புழு, நுரையுடலி. 3வது என்ன வர போதப்ப? கூட்டுப்புழு வரும். ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள். வருடம் ஒன்றுக்கு ஒரு மரத்தையாவது நட வேண்டும் என்பதால் கிடைக்கும் நன்மை. சுத்தமான காற்றை பெறுதல்.
மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடு 5ஆம் படிமுறை மலர்வு. சரியா பிள்ளை? ஓகேயா? இவ்வளவு தான் சுற்றாடலுக்குரிய சுற்றாடல் பகுதிக்குரிய பகுதிகள். சரி, அடுத்த பாருங்க கட்டுரைக்கு வருவோம். நாம் கல்வி சுற்றுலா சென்ற படகு ஒன்றில் பயணித்துக் கொண்டு இயற்கையை ரசித்தோம். ஒரு தலைப்பில் 3 வாக்கியம் வருது. நாங்க பிள்ளைகள் ரசித்தோம்னு சொன்னா என்ன காலம் வரும்? இறந்த காலம் வரும். சரியா? இந்த காலம் வரும் பிள்ளைகள், இறந்த காலம் வரும். அதாவது நாம் சுற்றுலா செல்லைக்கு வந்த பிள்ளைன்னு சொன்னால் படகுள்ள பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க எழுத வேண்டிய காலம் வந்து இறந்த காலமாக இருக்கும். சரியா? ஓகே, அதில் நீங்க வாக்கியத்தை யோசிக்கணும் பிள்ளை எழுதணும்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொஞ்சம் மட்டும் இருக்குது. அதான் நான் அவங்க டைப்பிங் பண்ணி போட இல்லை. அப்ப நான் இந்த இந்த கட்டுரையை நான் போன அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் பேப்பரை நான் முதலாவது பேப்பருக்கு நான் பிள்ளைகள் பாக்கியம் முடிஞ்சு உங்களுக்கு போடுறேன் கட்டாயம். இங்க இருக்க பார்த்து வாய்ச்சி பாருங்க. இப்ப இது பிள்ளைய நீங்கள் இப்ப அந்த வாக்கியம் எழுதுறதுக்கு வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒன்று வந்த பிள்ளைகள் எழுத்துப்புழை. சரியா? மற்றது வந்து என்ன வாக்கம் சொல்லுங்க அப்ப பிள்ளைகள். ஒரு சொல் வந்து மீண்டும் ஒருக்கா வந்தா பிரச்சனை. இப்ப நான் வந்து முன்னுக்கு வரலாம், பிரச்சனை இல்லை. அந்த ஒரே கருத்து வரக்கூடாது. ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் வரக்கூடாது, ஒரே சொல்லும் வரக்கூடாதான். இப்ப நான் வந்து நாங்க முன்னுக்கு போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. ஒரே சொல்லும் தேவையில்லை தானே, ஒரு சொல்லும் மீண்டும் மீண்டும் வரக்கூடாதான். சரியா பிள்ளைகள்? அப்ப ஒழுங்கா வந்து எழுவா இருக்கணும், கடைசியா பயணியா இருக்கணும். இந்த சொல் கூட்டைக்கு நீங்க மட்டும் கூட்டி கூட்டி சொல், அந்த சொல் வந்து ஒரு சொற்கோர்வையா இருக்கணும். மற்ற வந்து 5 சொல் கட்டாயம் இருக்கணும் பிள்ளை, கட்டாயம் 6 5 6 இருக்கணும். நீங்க 6க்கு ட்ரை பண்ணி எழுதுங்க, 5 விட 6க்கு ட்ரை பண்ணி எழுதுங்க. சரியா? 6 எழுதுனா உங்களுக்கு நல்லா இருக்கு மார்க்ஸ். அந்த 5 எழுதினா போடுறேன் பார்க்க பிள்ளையார், 6 இருந்தா வடிவாயின்னு கொஞ்சம் கூட மார்க்ஸ் போடுவினோம். உங்களுக்கு அப்ப 6 எழுத நீங்க ட்ரை பண்ணுங்க. சொல்ல கூட்டுறதானே. நான் கடற்கரைக்கு சென்றேன் தான் வாக்கியம் சொன்னா எப்படி கொஞ்சம் சொல்ல கூட்டலாம் சொல்லுங்க அப்போ. நான் அப்பாவுடன் கடற்கரை சென்றேன் போடலாம். சரியா? நான் அப்பாவுடன் கடற்கரைக்கு கடன் சென்று போடலாமோ இல்லையோ? சொல் கூடுது. நான் மாலை வேளையில் அப்பாவுடன் கடற்கரைக்கு கடன் சென்றேன். பாத்தீங்களா? புஸ்தகம் சொல்ல கூட்டுறது. இப்படிதான் இந்த வாக்கியம். இது வந்து என்ன சொல்லுங்க, நாம் சென்ற சுற்றுலா, நாங்க வந்து படகுல போறோம், ரசிக்கிறோம், இயற்கை ரசிக்கிறோம்னா எப்படி இருக்கும் அந்த அழகு. இதுதான் அந்த ஹெடிங். சரி, நான் வந்து உங்களுக்கு இதில் டைப் பண்ணி வழியா போறேன். இன்றைக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் டைப் பண்ணி போட்டு விடுறேன், அதை வாய்ச்சி பாருங்க. சரியா பிள்ளை? அடுத்த புதன்கிழமை வந்து நாங்கள் 3 படிப்போம். அதை நாளைக்கு நான் உங்களுக்கு நாளைக்கே போட்டு விடுறேன். நீங்க ஒரு பிரிண்ட் பண்ணி போட்டு பார்ட் 1ஐயும் பார்ட் 2ஐயும் செய்யுங்க. அடுத்த புதன்கிழமை நாங்கள் பார்ட் 1 படிப்போம். அதை விட சொன்ன அந்த விளங்காத கேள்வியை போடுங்க. ஒரு கேள்வி மட்டும் போடுங்க. உங்களுக்கு கணக்க போட்டா எல்லாம் படிக்கல தானே, ஒரு கேள்வியை மட்டும் போடுங்க. நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டு 20 கேள்வி எடுத்து படிப்போம். எல்லாருக்கும் விளங்காத கொஞ்சம் கஷ்டமான வினாக்கு கொஞ்சம் படிப்போம். சரியா பிள்ளையா? ஓகே தானே? நாங்கள் மீண்டும் அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ஓகேயா? ஓகே, பாய், see you, good night.
ஓகே பிள்ளைகள் ஓகே Bye, sir. Good night, sir. Bye, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. Bye, sir. Good night, sir. Bye, sir. Bye, sir. Bye, sir. Tata, bye. Tata, bye. Bye, sir. Thank you, sir. Good night, sir. Good night, sir. What? Bye, sir. இல்ல போட்டதுக்கு வெளியே பார்க்கலாம் அது என்ன இது apps. இது எல்லா டைம் இருக்கு இது கப்ஸ் கட் பண்ண இயலாது நம்பர் சொல்லி தினமும் சொல்வேன் 13 இப்ப கேட்கல Bye, sir. Good night, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Thank you, sir. பத்து புள்ளதாச்சு அத்தா வராரு கதிர விட போறாரு எனக்கு டவுட் என்ன சொல்லுங்க எனக்கு வந்து கேள்வி சும்மா இல்லையா எங்கட போய் கேமரா எங்கட கேமரா ஆஃப் ஆகி எங்கட கேமரா பண்ணி என்ன பண்ணு இன்டர்நெட் வந்து கொண்டே நிற்கும் போங்க காட்டு நிற்கும் கேமரா போய் படாது ஒளி வேறுபாடு சுட்டுக்கணும் நான் சேரு சாடி கத்துட்டேன்
பண்ணிட்டு போய் இருக்கணும். என்ன சொல்லிருக்கேன்? ஒளி வேறுபாட்டு சொற்கள். ஒலி வேறுபாட்டு சொற்கள். எவ்வளவு கஷ்டமா ஒலி வேறுபாட்டு சொற்கள். ஒளி வேறுபாட்டு சொற்கள். ஒளி வேறுபாடு சொற்கள். ஐயோ அத்தமா செல்லும். ஒளி வேறுபாட்டு சொற்கள். மோட்டு இது வர பசங்க ஒளி வேறுபாட்டு சொற்கள் தமிழ். ஆயிடுச்சு. இந்த வண்டிக்கு சொற்கள் தான் உனக்கு இந்த பாரு லஹார் இதுல பார்க்கணும் போல. இதுலயா இது கூட நிக்கு குடி நிச்சு ரைட்டுக்கு இது கூட நிக்கு இந்த வீட படிக்க ஒரு வர்த்தமும் காணுது இல்லை. இன்றைக்கு உள்ள இந்த பாலை இருக்கு. சரி. ஜோய் வெளில போலிக்கு ஒக்கிறதுக்கு வராங்க. பிறந்ததுன்னே ஆயிடுச்சுங்க. ஒரு சைட்டு வர ஒரு நாள் சைட்டு போறாரு.
இன்னும் 2 பைக்கு. Laptop. Fail kan dia. Success, correct success kan dia. Fail, என்ன fail? Ada tempat kecil. சரி மாடை செய்யாது மாதிரி. அப்படி
மகதியார் பெட்டி வந்துருக்கா மகதியார் சின்ன மகத் சின்ன மகதி நான் கொடுங்க இன்னும் அங்கே இருந்து எனது கிராமம் கட்டுரை அடிச்ச வராது இப்போது வேலை செய்தது போல கவரேஜ் இல்ல ஒரு 9 கொண்டு வரு நான் தான் அது யாரு வருவாங்க மாதிரி வந்துச்சு கிராம போச்சு வர எங்க இருந்தாங்க எனக்கு கிராம தான்
எனக்கு எப்படி எழுதிட்டா எனது கிராமத்தின் பேர் தங்காலை. எனது கிராமத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று. எனது கிராமம் தங்காலை இங்கு இங்கு பள்ளிவாசல் ஒன்று உள்ளது. இதில் இல்ல எனது கிராமம் தங்காலை இங்கு அனைவரும் ஒற்றுமை எல்லாம் அஞ்சு வகைமா ஒண்டிக எனது கிராமம் தங்காலை. எனது கிராமம் எனது கிராமம் தங்காலை. எனது கிராமத்தில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று உள்ளது. எனது இங்கு உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் வைத்தியசாலை ஒன்று உள்ளது. அப்படி எழுதிய போய் எனது கிராமத்தில் ஆறு அழகிய கடற்கரை உள்ளது. எனது கிராமம் தங்காலை இங்கு மூவின மக்களும் வாழுக, கிறிஸ்டியனும் வாழுக, ஒற்றுமையாக ஒற்றுமையா வசிக்கின்றனர். எனது கிராமத்தில் அழகிய கடற்கரை இயற்கை கடற்கரை எனது கிராமத்தில் இங்கு போட இங்கு அழகிய கடற்கரை உள்ளது. இங்கு இயற்கை அழகிய